போன எபிசோட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் திரும்ப ஒன்னா சேர்ந்துட்ட விஷயம் ஹீரோவோட அம்மாக்கு தெரிஞ்சு போனதோட பார்த்தோம். சோ இந்த எபிசோட்கான ஓபனிங் சீன்ல ரொம்ப சந்தோஷப்படுற அவங்க, என்ன மைசன் இந்த பொண்ணை தான் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க, நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆமா இல்லன்னு வளர்றாங்க. இதுல இருந்தே அம்மாக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது. தன்னோட கிரெடிட் கார்டை கொடுத்து இன்னைக்கு என்னோட ட்ரீட் என்ன வேணுமோ இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதனால ஏற்கனவே பல குழப்பத்துல இருந்துட்டு இருந்த நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அதுவே இங்க நம்ம மிஸ்டர் காங் ஹான்சு அக்கா கால்ல விழுந்து கெஞ்சாத குறையா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்னா சேர்ந்து குழந்தைய வளர்க்கலான்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கச்ச நம்ம சிஇஓ சார் உள்ள வரவும், சார் நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம், ஒரு அரை மணி நேரம் வெளியில வெயிட் பண்ணுங்கன்னு மிஸ்டர் காங் சொல்ல, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல நீங்க உள்ள வாங்கன்னு ஹான்சு அக்கா கூப்பிடுறாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கத பார்த்து செம டென்ஷன் ஆகிடுற நம்ம சிஇஓ, டேய் நிறுத்துங்கடா, நான் தான் உங்க சிஇஓ, எனக்கே நீங்க ஆர்டர் போடுறீங்களா, வாங்க ஒரு முக்கியமான கேஸ பத்தி பேசணும், வந்து கம்முன்னு உட்காருங்கன்னு சொல்லி ஒரு புது பஞ்சாயத்தை இழுத்து விடுறாரு. இவருக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் இன்னும் சட்டப்படி லீகலா டிவோர்ஸ் ஆகல, ஆனா மியூச்சுவலா பேசி பிரிஞ்சு தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கச்ச அந்த அம்மா ஒரு வெள்ளக்காரங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாயை தத்தெடுத்து வளர்த்திருக்காங்க. அது பேரு சார்லி. இப்ப அந்த ரிலேஷன்ஷிப்பும் பிரேக்கப் ஆனதுனால திரும்ப அமெரிக்கா கிளம்புற அந்த வெள்ளக்காரன் நான் என் கூட சார்லியை எடுத்துட்டு போக போறேன்னு சொன்னதும் நம்ம சிஇஓ சார் எக்ஸ் ஒய்ஃபோட ஹார்ட் சுக்குநூறா உடஞ்சு போயிடுச்சாமா. சோ அவங்க இவர்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. இந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி எப்படியாவது தன்னோட எக்ஸ் ஒய்ஃபை உஷார் பண்ணிடணும்னு பிளான் போடுற நம்ம சிஇஓ ஹான்சு அக்கா கிட்ட விஷயத்த சொல்லவும், ஆனா என்னங்க சார் இதெல்லாம் ஒரு கேஸா, போயும் ஒரு நாய்க்காகவா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னு மிஸ்டர் காங் கேட்க, ஆட இவன் ஒருத்தன் சும்மாறா, ஏமா ஹான்சு ப்ளீஸ்மா இந்த கேஸ்ல நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா நம்ம டீம்லயே நீ தான் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுவ, சோ நாளைக்கு நாம போய் அந்த வெள்ளக்காரனை மீட் பண்ணி இந்த கேஸ பத்தி பேசலாம், ப்ளீஸ் என் கூட வான்னு கூப்பிடுறாரு. இல்லங்க சார் நாளைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, கண்டிப்பா என்னால வர முடியாதுன்னு ஹான்சு அக்கா ரிப்ளை பண்ணிடுறாங்க. தென் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிஸ்டர் காங் நாளைக்கு நீங்க அபார்ஷன் பண்ண போறீங்களான்னு கேட்க, அதுக்கு ஹான்சு அக்கா ஆமான்னு சொல்ல, ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் இப்ப என் கூட வாங்கன்னு சொல்லி மிஸ்டர் காங் ஹான்சு அக்காவை ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிட்டு வந்து தன்னோட கார் டிக்கியை ஓபன் பண்ணா, ப்ளீஸ் மேரி மீன்னு செமையா டெக்கரேட் பண்ணி பலூன்லாம் பறக்க விட்டுருக்கிறது மட்டும் இல்லாம கியூட்டா முட்டி போட்டு உட்கார்ந்து வெட்டிங் ரிங் கொடுத்து மேரேஜ் ப்ரப்போசலுமே பண்றாரு. ஆனா ஹான்சு அக்காவால இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எழுந்திரிப்பான்னு எவ்வளவோ சொல்றாங்க, ஆனா நம்ம மிஸ்டர் காங் விடுற மாதிரியே இல்ல. அக்கா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், உங்களை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுக்கவும், இல்ல தம்பி அதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகாதுன்னு சொல்லி ஹான்சு அக்கா அந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பாவம் நம்ம மிஸ்டர் காங்கோட மனசு உடைஞ்சு போயிடுது. இங்க மண்டை காஞ்சி போய் உட்கார்ந்துருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும், நாம டேட்டிங் பண்ணிட்டு இருக்க விஷயம் உன்னோட அம்மாக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அதே மாதிரி என்னோட அம்மாக்குமே தெரியணும், பட் நாமளா போய் சொல்லக்கூடாது, ஒருவேளை நம்ம மூலமா தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா செருப்படி கன்ஃபார்ம். சோ உங்க அம்மாக்கும் எங்க அம்மாக்கும் மியூச்சுவலா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட உன்னோட அம்மாவை வச்சு இந்த விஷயத்த சொல்லி என்னோட அம்மாக்கு தெரியப்படுத்தணும். பட் நமக்குள்ள ஏற்கனவே இருந்துட்டு இருக்க அந்த குழந்தை பெத்துக்கிற பஞ்சாயத்து ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கு நாம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்க விஷயம் வெளியில யாருக்குமே தெரிய வேணான்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் ஹீரோவோட அம்மாவை தன்னோட மாமியாரை மீட் பண்ணி ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்க ஆசைப்படுற, ஆனா என்னோட மகன் வேணான்னு சொல்றான், அதானே இப்போ உங்க பிரச்சனை, சரிமா நீ எது நினைச்சும் வருத்தப்படாத, நீயும் என்னோட பையனும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணீங்களோ இல்லையோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏன்னா நான் அந்த அளவுக்கு உன்னை மிஸ் பண்ணேன், நிஜமாவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், சோ உங்க ரெண்டு பேரையும் திரும்ப ஒன்னா சேர்த்து வைக்க என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் நான் பண்றேன்னு ஹீரோயினோட மாமியார் சொல்றாங்க. என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு, அதை நீங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா போதும், கண்டிப்பா உங்க பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்க ஒத்துக்குவாருன்னு ஹீரோயின் சொல்லவும் மாமியாருமே ரொம்ப ஆர்வமா என்னன்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு கிரிமினலான பிளான சொல்றா. அதை கேட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிடுற மாமியாருமே ஹீரோயினோட பிளானுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. என்ன விஷயம்னா நம்ம ஹீரோவோட அம்மா தான் ரொம்ப பெரிய பணக்காரங்களாச்சே, சோ அவங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய பில்டிங் மேல நம்ம ஹீரோக்கு ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு. சோ நீங்க உங்க பையன் கிட்ட ஹீரோயினை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிட்டீங்கன்னா உடனே நான் உன் பேர்ல அந்த பில்டிங் எழுதி வச்சிருந்தேன்னு சொல்லுங்க, வேற ஆப்ஷனே இல்ல, டெஃபினெட்லி உங்க பையன் நம்ம பேச்ச கேட்டுதான் ஆகணும்னு ஹீரோயின் ஐடியா கொடுத்திருப்பா. இப்ப இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஹான்சு அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டே அபார்ஷன் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க வழியில மிஸ்டர் காங் கிட்ட இருந்து கால் வரவும் ஹான்சு அக்கா அட்டன் பண்ணாம இக்னோர் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா வாயில்லா ஜீவனுக்காக பஞ்சாயத்து பேச போன இடத்துல நம்ம சிஇஓ தன்னோட எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட பயங்கரமா கடலைய போட்டு வறுத்து தள்ளிட்டு இருக்கச்ச கரெக்டா அந்த வெள்ளக்காரன் வந்துடுறான். ஹாய் வந்துட்டீங்களா மை டியர், ஹவ் ஆர் யூ, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, ஐ மிஸ் யூன்னு சொல்லி அந்த அம்மா இவனை ஹக் பண்ணவும் நம்ம சிஇஓக்கா செமையா வயிறெறியுது, இருந்தாலும் காட்டிக்காம கெத்த மெயின்டைன் பண்றதுக்காக ஹாய் ஹவ் ஆர் யூ மிஸ்டர் வில்லியம், ஐ எம் ஜேம்ஸ், நைஸ் டு மீட் யூன்னு இங்கிலீஷ்ல பீட்ரி விடவும்,
அனியாங்க செய்யோ நான் வில்லியம் மீதான்னு அவர் கொரியன்ல பேசவும் நம்ம ஆளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன இந்த ஆளு இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா கொரியன் பேசுறாருன்னு கேட்க, ஆமா நிஜமாவே இந்த வெள்ளக்காரரு ரொம்ப புத்திசாலி. சோ எதுக்கும் நீங்க பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு இந்த அம்மா பயமுறுத்தவும் பாவம் நம்ம சிஇஓ அழுண்டு போயிடுறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹான்சுவாக்காக்கு அபார்ஷன் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம்னா ஒரு முக்கிய எமர்ஜென்சிக்காக டாக்டர் வெளியில போயிட்டதுனால அன்னைக்கான எல்லா அப்பாயின்மெண்ட்டையுமே கேன்சல் பண்ணிட்டு தான் நர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணவும் நம்ம ஹான்சுவாக்கா ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. தென் அந்த வாயில்லா ஜீவனுக்கான பேச்சுவார்த்தை பார்த்தோம்னா வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த வெள்ளக்காரர் வில்லியம்ஸ் கொஞ்சம் கூட விட்டு தரதாவே இல்ல. நான் தான் சார்லியை கூட்டிட்டு போவேன், நான் தான் சார்லியை கூட்டிட்டு போவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. ஆட என்ன வெள்ளக்கார இப்படி பேசுறீங்க? அந்த வாயிலா ஜீவன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கொரியால தான். அப்படி இருக்கச்சா எப்படி அதால ஃபாரின்ல சர்வே பண்ண முடியும்னு நம்ம சிஇஓ கேட்க, டார்லிங் நம்ம ஹனிமூனுக்காக ஃபாரினுக்கு போகும்போதெல்லாம் சார்லியை கூட்டிட்டு போனோம்ல, அங்க அவனால சர்வே பண்ண முடிஞ்சிச்சு. சோ கண்டிப்பா அவனால என் கூட அமெரிக்காலையுமே வாழ முடியும்னு இந்த வெள்ளக்காரர் சொல்றாரு. அப்படி இல்ல ஹனி, என்ன இருந்தாலும் சார்லியால சொந்த ஊர்ல இருக்கிற மாதிரி ஃப்ரீடமா இருக்க முடியுமா? திடீர்னு வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போனா ஒன்னும் புரியாம சார்லி ரொம்ப கஷ்டப்படுவான்னு இந்த அம்மா கைய பிடிச்சு பேசவும் அந்த ஆளு அதுக்கு மேல, நான் சொல்றத கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோமான்னு சொல்லி ஐஸ் வைக்கிறதுக்காக கையில கிஸ் பண்றத பாத்துடுற நம்ம சிஇஓக்கா செம்மையா வயிறெறியுது. அட பாவீங்களா, இந்த கன்றாவிக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களான்னு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. ஈவன் அந்த பேச்சுவார்த்தையுமே தோல்வியில முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆன நம்ம ஹான்சுவாக்கா தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு வரச்ச, மேடம் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லி செக்யூரிட்டி கார்டு கொடுக்கவும் யார் கொடுத்தா எப்ப வந்ததுன்னு கேக்குறாங்க. சரியா தெரியல, இங்க இருந்தது உங்க பேர் இதுல மென்ஷன் ஆகி இருக்கிறதுனால தான் உங்களை கூப்பிட்டு கொடுத்துருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹான்சுவாக்காவுமே வேற வழி இல்லாம இந்த பார்சலை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணி பார்த்தா, அபார்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து அவங்கள ஹீல் பண்றதுக்காக நிறையவே ஹெல்தியான ஃப்ரூட்ஸ், ஃபிளார்ஸ், சப்ளிமெண்டரிஸ், முக்கியமா அதுல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல மிஸ்டர் காங், அக்கா என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தான் முக்கியமான காரணம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே நேரம் உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா எப்போதுமே நான் உங்க கூட இருப்பேன். உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் பண்ணுவேன். பட் ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க இதுல இருந்து ரெக்கவர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால எல்லா விஷயங்களையும் தெளிவா பேச முடியும். உங்களுக்காக நான் இந்த ஊர்லயே ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஸ்பெஷலான சூப்பை காலையில இருந்து வெயிட் பண்ணி கால் கடுக்க நின்னு சுட சுட வாங்கி இந்த பார்சல்குள்ள வச்சிருக்கேன். மறக்காம சூடா இருக்கும் போதே ஃபுல்லா குடிச்சிட்டு எதை பத்தியும் யோசிக்காம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்படிக்கு என்றும் உங்கள் அன்புடன் மிஸ்டர் காங்னு சொல்லி எழுதியிருக்கிறத படிச்சு பார்த்ததும் நம்ம ஹான்சுவாக்கா பயங்கரமா எமோஷனல் ஆகி உடனே அவருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு திரும்ப நம்ம ஆளுங்க 2 பேரும் டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிற விஷயம் தெரிய வந்ததும் செம கடுப்பாகி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி ஒழுங்கா என் பொண்ணு கூட பிரேக்கப் பண்ணுன்னு சொல்லி கத்தவும், நம்ம ஆளு அவங்களுக்கு முன்ன மண்டி போட்டு கீழே உட்காந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி, கண்டிப்பா என்னால உங்க பொண்ணை விட்டு போக முடியாதுன்னு ஹீரோ சொல்லிடுறான். அடுத்த நாள் ஆபீஸ்ல நம்ம சிஇஓ பார்த்தோம்னா மத்த எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டையும் இந்த மாதிரி எக்ஸ் ஒய்ஃபோட வாயில்லா ஜீவன் கேஸ் இப்ப கோர்ட்டுக்கு போயிடுச்சு. சோ நானும் ஹான்சுவாக்காவும் தான் இதை டீல் பண்ண போறோம்னு சொல்றாரு. ஓகே கேர்ஃபுல்லா பண்ணுங்க, அதே நேரம் ஹான்சுவாக்காவையுமே பத்திரமா பாத்துக்கோங்கன்னு மிஸ்டர் காங் சொல்ல, ஏண்டா இத்தனை வருஷமா அவ என் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கா, எனக்கு அவளை எப்படி பாத்துக்கணும்னு தெரியாது. ஆமா திடீர்னு உனக்கு என்ன அவ மேல அக்கறைன்னு சிஇஓ கேட்க, பிகாஸ் அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அந்த குழந்தையோட அப்பா நான் தான், கூடிய சீக்கிரம் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு மிஸ்டர் காங் சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. அதுலயும் நம்ம ஹீரோ ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க, சான்ஸே இல்ல, செம கியூட்டா இருக்கும். அதுக்கு மேல நம்ம ஹீரோயின் பேயரஞ்ச மாதிரி ஆகிடுறா. என்னதான் ஏற்கனவே நம்ம ஹீரோயினுக்கு ஹான்சுவாக்கா பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த குழந்தையோட அப்பா யாருங்கிற எந்த டீடைல்ஸையுமே கேட்டிருக்க மாட்டாங்க. பட் இப்ப அவங்க கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு கருப்பு ஆடுதான் இந்த சம்பவத்தை பண்ணிருக்குன்னு தெரிஞ்சதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி ஹான்சுவாக்கா மேல கோவப்பட்டு எதுவும் பேசாம இருக்கவும், ஏ ப்ளீஸ் டி என்ன மன்னிச்சிருடி, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் எதுவும் இல்ல, பட் அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் இந்த உண்மையை உன்கிட்ட இருந்து மறைச்சேன், ப்ளீஸ் இப்படி அமைதியா இருக்காத, என்கிட்ட பேசுன்னு எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட மனசிறங்கி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றா. ஹலோ மேடம் இங்க பாருங்க, நான் பேசுறது கேக்குதா, இங்க பாருங்க கண்ணு தெரியுதா, இப்போ நான் எத்தனை விரல் காட்டுறேன்னு சொல்லுங்க பாப்போன்னு ஹான்சுவாக்கா கேட்க, 3, ஒன்னு நீ, இன்னொன்னு உன்னோட புருஷன் மிஸ்டர் காங், இன்னொன்னு உங்க 2 பேருக்கும் பிறக்க போற குழந்தை. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த போறோங்கிற ஆணவத்துல பேசிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா என்னால இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதே நேரம் நீங்க காலம் ஃபுல்லா சிங்கிளா இருக்கிறதையுமே நான் விரும்பல. சரி போ கல்த, பார்க்கவே பாவமா இருக்கீங்க, போனா போது மிஸ்டர் காங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கன்னு நம்ம ஹீரோயின் வாழ்த்துறாங்க.
ஆக்சுவலா அன்னைக்கு அபார்ஷன் பண்ண முடியாம வீட்டுக்கு வந்த நம்ம ஹான்சு அக்கா மிஸ்டர் காங் தா மேல இவ்ளோ அக்கறையா பாசமா இருக்கிறத பார்த்து மனசு மாறி உடனே அவருக்கு கால் பண்ணி தன்னோட வீட்டுக்கு வர சொல்லி, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், பட் என்னால குழந்தை பெத்துக்கிட்டு ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபா வீட்லயே இருக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் வீடுனா ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கணுமா, ஹவுஸ் ஹஸ்பண்ட் இருக்க கூடாதா, நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும், நான் உங்களை நம்ம குழந்தைங்களை ஏன் இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன், நீங்க ஹியூமன் ரைட்ஸ் லாயர் ஆகணும்னு தானே ஆசைப்பட்டீங்க, நமக்கு குழந்தை பிறந்து நீங்க ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுங்க, கண்டிப்பா நானுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன்னு நம்ம மிஸ்டர் காங் வாக்கு கொடுத்ததுனாலதான் இப்ப அவரை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதா நம்ம ஹான்சு அக்கா சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா பொறாமையா இருக்கு. இருந்தாலும் தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம சிஇஓ, ஏ கல்யாண பொண்ணு, நீ பேசின வரைக்கும் போதும், வா வந்து வேலையை பாருன்னு சொல்லவும், சார் தயவு செஞ்சு என்ன கல்யாண பொண்ணுன்னு கூப்பிடாதீங்கன்னு ஹான்சு அக்கா சொல்றாங்க. ஏன் கல்யாண பொண்ணுன்னு தானே சொல்லுவாங்க, இல்ல காது குத்துற பொண்ணுன்னு சொல்லுவாங்களான்னு கேட்டு கலாய்க்கவும் ஹான்சு அக்காக்கா டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் நம்ம சிஇஓ விடுறதா இல்ல. ஹான்சு அக்காக்கும் மிஸ்டர் காங்கும் கல்யாணம்னு பாட்டு பாடி வெறுப்பேத்துறாரு. அவங்க லைட்டா டென்ஷன் ஆகி சிரிச்சுக்கிட்டே இப்ப போறீங்களா இல்லையான்னு கேட்கவும் அவர் பயந்து ஓடிடுறாரு. சரி கல்யாண பொண்ணு, சீக்கிரமா எழுந்து போய் வேலையை பாடுன்னு ஹீரோயின் சொல்ல நம்ம ஹான்சு அக்காக்கா வெக்க வெக்கமா வருது. தென் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, உங்க அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கருவாட்டு குழம்பு செஞ்சு வச்சிருக்காங்களாம், வந்து எடுத்துட்டு போன்னு சொன்னாங்க, என்ன உடனே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே வேற வழி இல்லாம அழைச்சிட்டு போறான். அங்க அவங்க அம்மா ஹீரோயின் சொன்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்றங்கிற பேர்ல, இங்க பாருடா மைசன், நீ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தி குழந்தை பெத்துக்கிட்டீனா உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த பெரிய பில்டிங்கை நான் உன் பேர்லயே எழுதி வைக்கிறேன்னு சொல்ல, ஏற்கனவே சமகாண்ட்ல இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ இன்னும் டென்ஷன் ஆகி, நீங்களா ஒரு அம்மாவா, எப்படி உங்களால இப்படி சொந்த பையன்கிட்டயே பணத்தாசை காட்டி பேச முடியுது, உங்களுக்கு என்ன பார்த்தா பணத்துக்கு விலை போறவன் மாதிரி தெரியுதா, இப்படி ஒரு அம்மாக்கு மகனா பிறந்ததுக்கு நான் பிறக்காமலே இருந்திருக்கலான்னு கண்ணா பின்னான்னு கத்துறான். நான் என்ன உன்கிட்ட வேற ஏதாவதா கேட்டேன், உன்னோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அழகான ஃபேமிலியை தானே உருவாக்கிக்க சொல்றேன், அதுக்கு ஏன் இப்படி கோவப்படுறேன்னு கேட்டு அம்மா டென்ஷன் ஆகி ஹீரோவை போட்டு அடிக்கவும் நம்ம ஆளு ரோஷப்பட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறான். தென் நம்ம ஹீரோயின் மனசு கேட்காம, இந்த பிரச்சனைக்கும் உங்க அம்மாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் தான் அவங்களுக்கு இந்த மட்டமான ஐடியா கொடுத்தேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அவளை ஒரு மாதிரி முறைச்சிட்டு, எங்க அம்மா நீ சொன்னதுனால மட்டும் இல்ல, பொதுவாவே அவங்க என்ன காசை காட்டி தான் கார்னர் பண்ணுவாங்க, சோ இதுல உன் தப்பு எதுவும் இல்ல, நீ தேவையில்லாம எது நினைச்சும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, இதை விட கொடுமைலாம் கூட நடந்திருக்கு, ஸ்கூல் படிக்கும் போது மார்க் ரொம்ப கம்மியா வாங்கினதுனால லஞ்சுக்கு சாப்பாடு கொடுத்து விட மாட்டாங்க, நிறைய நாட்கள் நான் எதுவும் சாப்பிடாம பட்னியா இருந்திருக்கேன், அப்படிதான் ஒரு நாள் நான் பசங்க கூட சேர்ந்து பிளே கிரவுண்ட்ல விளையாண்டதுனால எனக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுக்கல, சோ நான் வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு நடந்தே போனேன், இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள்ல என்னோட அம்மா என்ன பயங்கரமா பினான்சியலா சஃபர் பண்ண வச்சிருக்காங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உங்க கண்ட்ரோல்குள்ள வரணும்னா அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் கூட போவாங்க, இப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்கார லேடிய எப்படி என்னால அம்மானு ஏத்துக்க முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணவும் நம்ம ஹீரோயினுக்குமே அவரோட வேதனைகள் புரியுது. சோ உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, நீங்க ஏன் இத்தனை வருஷமா இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இது மட்டும் இல்ல, இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு 11 வயசா இருக்கும் போது 7 வயசுல ஒரு குட்டி தங்கச்சி பாப்பா இருந்திருப்பாங்க, அவங்க பேரு தான் ஹேண்ட்பியூல். சிங்கிள் மதரான நம்ம ஹீரோவோட அம்மா தன்னோட 2 குழந்தைங்களையும் வளர்க்கறதுக்காக பணம் சம்பாதிக்க அடிக்கடி பார்ட் டைம் ஜாபுக்காக வெளியில போயிடுவாங்க. சோ நம்ம ஹீரோ தான் சின்ன வயசுல இருந்தே தன்னோட தங்கச்சியை பாத்துக்குவாரு. இவ இருக்கிறதுனாலதான் நம்மளால மத்த பசங்க மாதிரி வீட்டை விட்டு வெளியில போய் பார்க்ல சந்தோஷமா விளையாட முடியலங்கிற கோவம் நம்ம ஹீரோக்கு தான் தங்கச்சி மேல இருந்திருக்கும். அப்போதான் ஒரு நாள் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வா விளையாடலான்னு கூப்பிட்டுருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ தான் தன்னோட தங்கச்சியை பாத்துக்கணும்ல, சோ நான் வரல, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பான். சரிங்கண்ணா வாங்க, நாம 2 பேரும் சேர்ந்து விளையாடலான்னு தங்கச்சி கூப்பிட்டுருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்கு தான் அவங்கள பிடிக்காதே, சோ கோவப்பட்டு திட்டி உட்கார வைக்கவும் பாவம் அந்த குட்டி பாப்பா அழுதுகிட்டே கொஞ்ச நேரத்துல தூங்கி இருக்காங்க. இந்த கேப்ல நாம வெளியில போய் பசங்க கூட விளையாண்டுட்டு வந்துடலான்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே பார்க்கு கிளம்பி போய் ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுருக்கான். ஆனா பாதி தூக்கத்துல இருந்து கண் விழிச்ச தங்கச்சி தன்னோட அண்ணாவான நம்ம ஹீரோவை தேடி போகும்போது ஒரு பெரிய லாரி இடிச்சு ஸ்பாட்லயே இறந்து போயிருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோவோட அலட்சியத்தினால ஹீரோவோட தங்கச்சி ஆக்சிடென்ட் ஆகி 7 வயசுலயே இறந்து போயிருக்காங்க. சோ இத சொல்லியே நம்ம ஹீரோவோட அம்மா அவரை கண்ணா பின்னான்னு திட்டி அழுதுனாலதான் நம்ம ஹீரோக்கு எங்க நாம பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம் நம்மளால ஒரு குழந்தைய சரியா பாத்துக்க முடியாதோ, நம்மளால ஒரு குழந்தைக்கு நல்ல அப்பாவா இருக்க முடியாதோங்கிற பயம் வந்திருக்கும். இப்ப அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் குழந்தை பெத்துக்க வேண்டான்னு முடிவு பண்ணதா நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்குமே அவரோட கஷ்டம், கவலை, பெயின், துக்கம் எல்லாம் புரியுது. நீங்க எது நினைச்சும் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா ஒரு நாள் இது எல்லாமே நல்லபடியா மாறும்னு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்றாங்க.
கட் பண்ணா இங்க அந்த வாயிலா ஜீவனுக்கான கஸ்டடி கேஸ் கோர்ட்டுக்கு ஹியரிங்க்கு வரவும் ஜட்ஜி படிச்சு பார்த்து செம டென்ஷன் ஆகி, ஏயா அங்கங்க பசி பட்னின்னு ஒரு நாளைக்கு 1000 குழந்தைங்களுக்கு மேல பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அதெல்லாம் பத்தி யோசிக்காம இப்படி வாயில்லா ஜீவனோட கஸ்டடிக்காக கேஸ் போட்டிருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையான்னு கேட்டு திட்டுறாரு. வெக்கத்தெல்லாம் பார்த்தா பொழப்பு நடத்த முடியுமா மயிலாட்? அதாகப்பட்டது என்னன்னா, கணம் கோட்டாளர் அவர்களே, என் கட்சிக்காரர் ஆனன்னு சொல்லி நம்ம சிஇஓ ஆரம்பிக்கும் போதே, யோ நிறுத்தியா, இது ஒரு கேஸ், இதுக்கு 2 லாயரு, அதுக்கு தீர்ப்பு சொல்ல நான் ஒரு ஜட்ஜு, சி எனக்கே கேவலமா இருக்கு, இந்த நீதிமன்றத்தை அவமானப்படுத்தாம ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிருங்கன்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு. இருந்தாலும் நம்ம சிஇஓ விடுறதா இல்ல, பிகாஸ் இந்த கேஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா, ஏன்னா அப்போதான் அவரால் தன்னோட எக்ஸ் ஒய்ஃபை உஷார் பண்ண முடியும். சோ அடுத்த ஹியரிங்ல பேட்ரியாட்டிசம், அதாவது நாற்றுப்பற்று பொங்க பொங்க பேசுறாரு. என்ன இருந்தாலும் சார்லி நம்ம கொரியாவை சேர்ந்த வாயில்லா ஜீவன், நம்ம நாட்டுல தான் பிறந்திருக்கு, இங்க தான் வளர்ந்துருக்கு, அப்படி இருக்கச்ச திடீர்னு ஒரு வெளிநாட்டுல போய் விட்டா அதால என்ன பண்ண முடியும்? எக்ஸாம்பிள் இப்ப கொரியால பிறந்த ஒருத்தரை திடீர்னு போய் அமெரிக்கால விட்டா மொழி தெரியாம மக்கள் பேசுறது புரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சார்லியும் கஷ்டப்படணுமா? இது சார்லியோட கஸ்டடிக்கான போராட்டம் மட்டும் கிடையாது, அமெரிக்காக்கும் கொரியாக்கும் நடுவுல நடந்துட்டு இருக்க ஒரு மாபெரும் யுத்தம். எக்காரணத்தை கொண்டும் நாம நம்ம உரிமையை விட்டு கொடுத்துட கூடாது. சார்லி நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு வாயில்லா ஜீவன் வேற ஒரு நாட்டுக்கு போய் கஷ்டப்படுறத பார்த்துட்டு எப்படி நம்மளால சும்மா இருக்க முடியும்? இது நம்ம உரிமைக்கான குரல்னு சொல்லி கொரியாவோட நேஷனல் ஆந்தம் பாடவும் அங்க இருந்துட்டு இருக்க எல்லா மக்களுமே எழுந்து நின்னுறாங்க. அவ்வளோதான், சோலி முடிஞ்சிடுச்சு. ஜட்ஜி நம்ம சிஇஓட இந்த வாக்குவாத திறமையை பார்த்து மெய் மறந்து நம்ம ஆளுங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. அதாவது சார்லி கொரியால தான் இருக்கணும்னு சொல்லிடுறாரு. இந்த விஷயத்த கேள்விப்படுற நம்ம சிஇஓட எக்ஸ் ஒய்ஃப் உடனே அவருக்கு கால் பண்ணி ரொம்ப தேங்க்யூ டார்லிங்னு சொல்லவும், நம்ம ஆளு இந்த சான்ஸை யூஸ் பண்ணி கொக்கி போடுறதுக்காக, அப்புறம் டார்லிங் இன்னைக்கு நாம மீட் பண்ணலாமான்னு கேட்க, யா ஷோர், கண்டிப்பா மறக்காம வந்துருங்க, ஏன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னோட புது பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரோ பண்ணி வைக்க போறேன்னு சொல்லவும், என்ன புது பாய் ஃப்ரெண்டா, அடி பாவி, அதுக்குள்ள இன்னொருத்தனை புடிச்சிட்டியான்னு நம்ம சிஇஓ கேட்க, அந்தம்மா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஆமான்னு சொல்ல, பாவம் நம்ம சிஇஓட ஹார்ட் சுக்குநூறா உடஞ்சு போயிடுது. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல மிஸ்டர் காங் ஹீரோ ரொம்ப அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு, என்ன மச்சா என்னாச்சு, உனக்கும் ஹீரோயினுக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, உனக்கு எப்படா எங்க மேட்ரு தெரியும்னு ஹீரோ ஷாக் ஆகவும், ஏன் என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கா, எனக்கும் ஹான்சுவாக்காக்கும் நீயும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்த விஷயம் எப்போவோ தெரியும், பட் நீங்களா சொல்லணும்னு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், பட் நீங்க சொல்ற மாதிரி இல்ல, அதான் நானே உன்கிட்ட டைரக்டா கேட்டுட்டேன்னு மிஸ்டர் காங் சொல்றாரு. அதெல்லாம் எதுவும் இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க வரச்ச, ஹீரோயினோட அம்மா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்காக கால் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோயின், நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், திரும்ப என்னோட வாழ்க்கை பாதிக்கப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக தானே நீங்க அட்வைஸ் பண்றீங்க, எனக்கு நல்லா புரியுது, சோ நானே அந்த ஆளுகிட்ட டைரக்டா இத பத்தி பேசி ஒரு முடிவுக்கு வரேன்னு நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கத கேக்குற நம்ம ஹீரோயினோட அம்மா தான் கூட பிரேக்கப் பண்ண சொல்லி நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கதா நம்ம ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட அப்பா வேற ஒரு ஃபேமிலி கூட போயிட்டாரு இல்லையா, அத பத்தி தான் இப்ப நம்ம ஹீரோயின் தான் அம்மா கூட பேசிட்டு இருக்கா. தென் நம்ம சிஇஓ அந்த வாயில்லா ஜீவன் கேஸ்ல வின் பண்ணதுக்காகவும் அண்ட் நம்ம ஹான்சுவாக்கா அண்ட் மிஸ்டர் காங்க்கு மேரேஜ் ஆக போறதுக்காகவும் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் அவங்கள போட்டோ எடுக்கிறச்ச நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க ரிலேஷன்ஷிப்பை பப்ளிக்கா சொல்லி செலிப்ரேட் பண்ணா எப்படி இருக்குங்கிற மாதிரி எல்லாம் இமேஜினேஷன் பண்ணி பாக்குறா. ஒரு சைடு நம்ம சிஇஓ பொம்பளையாவலாம் என் கூட ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டே எப்படி அவளால இன்னொருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியும்னு சொல்லி தன்னோட எக்ஸ் ஒய்ஃபை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பிரெக்னண்டா இருந்துட்டு இருக்க நம்ம ஹான்சுவாக்கா தன்னால சரக்கடிக்க முடியலன்னு காண்டாகி செவனேன்னு சரக்கடிச்சிட்டு இருக்க அவங்க ஹஸ்பண்டான மிஸ்டர் காங்க கூப்பிட்டு, ஏண்டா நீயும் தானே இந்த பிரெக்னன்சிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்படி இருக்கச்ச எப்படி என்ன விட்டுட்டு உன்னால சரக்கடிக்க முடியும்னு கேட்க, பாவம் அந்த மனுஷன் ஒன்னும் ரிப்ளை பண்ண முடியாம முழிக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஹான்சுவாக்கா விடுறதா இல்லையே, அவரை போட்டு படாத பாடுபடுத்தவும் அந்த இடமே ஒரு மாதிரி மெஸ் ஆகிடுது. பத்தாவதுக்கு நம்ம சிஇஓ வேற தன்னோட எக்ஸ் ஒய்ஃபை திட்டிட்டு இருக்காரு இல்லையா, அவரை நம்ம ஹான்சுவாக்கா கத்திட்டு இருக்கதை பார்த்துட்டு, ஏ கல்யாண பொண்ணு, பப்ளிக்ல இந்த மாதிரி எல்லாம் உன் புருஷனை திட்டாதன்னு சொல்லவும் ஏற்கனவே கடுப்புல இருந்துட்டு இருக்க நம்ம ஹான்சுவாக்கா இன்னும் டென்ஷன் ஆகி, சார் தயவு செஞ்சு இன்னொரு தடவை என்ன கல்யாண பொண்ணுன்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லவும், அப்போ நான் வேணும்னா பொண்ணு கல்யாணம்னு மாத்தி கூப்பிடுவான்னு கேட்டு சிஇஓ கலாய்க்கிறாரு. அப்புறம் என்ன, கொஞ்ச நேரத்திலேயே இவங்க 2 பேருக்கு நடுவுல பயங்கரமான வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஏன்டா இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ண நம்ம பார்ட்டி வச்சோன்னு சொல்லி மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் மண்டை காஞ்சி போயிடுறாங்க. டென்ஷன்ல நம்ம ஹீரோ அப்செட் ஆகி அட போங்கடா டேன்னு சொல்லிட்டு தெரியாம பக்கத்துல இருக்கிற சேரை தள்ளி விட்டுறவும் அந்த சவுண்டை கேட்டு எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. சமாளிக்கிறதுக்காக செம்ம காமெடியில, ஏன் உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு வரலையான்னு ஹீரோ கேட்க,
எல்லாரும் அவனையே ஒரு மாதிரி பார்க்கவும் கடுப்பாகுதா காண்டாகுதா அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். செலிப்ரேட் பண்றதுக்காக வந்த இடத்துல எதுக்கு நீங்க இப்படி தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இன்னொரு தடவை பார்ட்டி கில்ட்டின்னு எதுக்காவது என்ன கூப்பிட்டீங்க அவ்வளவுதான் எல்லாரோட மண்டையை உடைச்சிருவேன்னு நம்ம ஹீரோ மிரட்டவும் காம்ப்ரமைஸ் ஆகி நம்ம ஆளுங்க எல்லாரும் வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதும் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி கிளம்பிட்டியா, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போகலாமான்னு கேட்க, இல்ல நான் இப்ப ஆல்ரெடி டாக்ஸில போயிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட வீட்டை ரீச் பண்ணிடுவேன், எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு காலையில பேசிக்கலான்னு ஹீரோ சொல்லிட்டு அமைதியாவே இருக்கவும் உடனே நம்ம ஹீரோயின் கால் பண்ணி ஏன் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக நீ ஈவினிங்ல இருந்து ரொம்ப அப்செட்டா இருக்குன்னு கேக்குறாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பிளஸ் அந்த பார்ட்டியில நம்ம ஹான்சோக்காவும் சிஇஓவும் சண்டை போட்டதுனால நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன்னு ஹீரோ சொல்றான். பட் இது எல்லாத்தையுமே அவன் சமாளிக்கிறதுக்காக தான் சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின், இல்ல நீ வேற ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு டென்ஷன்ல இருக்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும், பட் அது என்ன ஏதுங்கிறத இப்ப நான் உன்கிட்ட கேட்க போறதில்ல, எதுவா இருந்தாலும் நீ நல்லா தூங்கி எழுந்து நாளைக்கு காலையில எனக்கு மெசேஜ் பண்ணி சொன்னா போதும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு வரச்ச அங்க நம்ம ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு, நான் தான் உன்கிட்ட எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலான்னு சொன்னேன், அப்புறம் எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்க, இல்ல நான் இந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட நேருக்கு நேரா பேசினா மட்டும் தான் கரெக்டா இருக்கும், பேசாம நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆகி தன்னோட கையில வச்சிருக்க பேக பொத்துன்னு கீழே போட்டுட்டு, ஏன் என்னாச்சு, எதுக்கு இந்த திடீர் முடிவுன்னு கேக்குறா. கண்டிப்பா என்னால நீ ஆசைப்பட்டுட்டு இருக்க மாதிரி குழந்தை குடும்பம்னு ஒரு அழகான ஃபேமிலி லைஃபை கொடுக்க முடியாது, அதே நேரம் எனக்கு குழந்தை பெத்துக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்ல, அதுக்கான ரீசன் என்னங்கிறது உனக்குமே நல்லா தெரியும், ஈவன் உன்னோட அம்மாவுமே என் கூட பிரேக்கப் பண்ண சொல்லி உன்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கச்ச எப்படி நம்மளால சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும், சோ நீ என் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக உன்னோட சந்தோஷத்தையும் உங்க அம்மாவோட சந்தோஷத்தையும் ஸ்பாயில் பண்ணிடாதுன்னு ஹீரோ சொல்றான். தாங்கிக்க முடியாத அதிர்ச்சி அதே நேரம் செம கோபத்துல நம்ம ஹீரோயின், ரொம்ப தேங்க்ஸ், இப்பயாச்சும் இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொன்னியே, இல்லனா இன்னொரு தடவை நான் உன்னை நம்பி என்னோட வாழ்க்கையை இழந்திருப்பேன், நான் எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியம்னு தெரியல, இப்ப என்ன கடவுள் உன்கிட்ட இருந்து காப்பாத்திட்டாரு, நான் கீழே குனிஞ்சு என்னோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்குள்ள திரும்பி பார்க்காம நீ இங்க இருந்து ஓடி போயிருன்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோவுமே அங்கே இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கும்போது ஹான்சோக்கா கால் பண்ணி, ஏன் உனக்கும் ஹீரோக்கும் ஏதாவது பிரச்சனையா, ஏன் அவன் நைட்டு பார்ட்டியில ரொம்ப அப்செட்டா இருந்தான்னு கேட்கும்போது, பெருசா ஒன்றும் இல்லை, நீங்களும் சிஇஓவும் சண்டை போட்டீங்களே அதனாலதான் அவன் இரிட்டேட் ஆகிட்டான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கச்ச பின்னால ஒரு கார் டமார்னு அவங்க காரை வந்து இடிக்கவும் வெளியில இறங்கி வந்த உடனே நம்ம ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்றதை நோட் பண்ற, அவங்க காரை இடிச்சவன் இவனோட பேரு யூஜின்னு வச்சுப்போம். சோ இந்த யூஜின், மேடம் அவசரப்பட்டு போலீஸுக்கெல்லாம் கால் பண்ணிடாதீங்க, எதுவா இருந்தாலும் நம்ம ஸ்மூத்தா பேசி முடிச்சுக்கலாம், இங்க பக்கத்துல தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாவோட மெக்கானிக் ஷாப் இருக்கு, நான் வேணும்னா உங்க காரை எடுத்துட்டு போய் சரி பண்ணி கொடுக்குறேன்னு அந்த யூஜின் சொல்ல, இதை கேட்டுடுற அந்த யூஜின் ஒய்ஃப், நீ இன்னும் அந்த மெக்கானிக் கூட பேசிட்டு தான் இருக்கியா, உனக்கு எவ்வளவு தெரியும் தான் நான் இவ்வளோ சொல்லியுமே என் பேச்சை கேட்காம நீ இன்னும் அந்த மெக்கானிக் கூட பேசிட்டு இருப்ப, இதுக்கப்புறம் என்னால உன் கூட சேர்ந்து வாழ முடியாது, லெட்ஸ் டிவோர்ஸ், உன்னை எனக்கு பிடிக்கல, இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சில முடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. போடி போ, என்னமோ நான் உன்கிட்ட கெஞ்சின மாதிரி பேசிட்டு இருக்க, எனக்குமே உன்னை பிடிக்கல, லெட்ஸ் டிவோர்ஸ்னு இவன் சொல்லவும் அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு புதுசா ஒரு கேஸ் கிடைச்சிடுது. உடனே அவனை அல்லேக்கா தூக்கிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தம்பி நீங்க நிஜமாவே ரொம்ப யங்கா இருக்கீங்க, அப்போ எத்தனை வயசுல உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு ஹீரோயின் கேட்க, 21 வயசுல மேரேஜ் ஆகி 22 வயசுல டிவோர்ஸ் ஆச்சுன்னு அவன் சொல்ல, இல்ல எனக்கு சரியா புரியல, இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு, இதுவரை எத்தனை டைம் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சுங்கிற வரலாறை கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. எங்களுக்கு 21 வயசா இருக்கும் போது என் ஒய்ஃப் பிரெக்னன்ட் ஆகிட்டாங்க, சோ நாங்க 2 பேரும் 21 வயசுலயே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். தென் நான் மிலிட்டரி சர்வீஸுக்கு போயிருந்த கேப்ல என் ஒய்ஃப் வேற ஒருத்தன் கூட அஃபேர்ல இருந்தா, அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் எனக்கு அவளை கொலை பண்ற அளவுக்கு கோவம் வந்தது, சோ நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டேன். பட் நிஜமாவே என்னால என் ஒய்ஃப் இல்லாம தனியா வாழ முடியல, என்னதான் அவ எனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணியிருந்தாலும் சில நேரங்கள்ல அவ கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்த மொமெண்ட் எல்லாம் நினைச்சு பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதனால அவ கூட திரும்ப பேசி அவ பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டு அகைன் நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மெக்கானிக் கூட அஃபேர் ஏற்பட்டுச்சு, அதாவது நான் கொஞ்ச நாளைக்கு கேயா இருந்துட்டு இருந்தேன். இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுமே என் பொண்டாட்டி என் மேல பயங்கரமா கோவப்பட்டு என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா. தென் அவ கையில காலில் விழுந்து கெஞ்சு கூத்தாடி திரும்ப நாங்க 2 பேரும் 2வது தடவையா மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். பட் இப்போ உங்க மூலமா நான் இன்னும் அந்த மெக்கானிக் கூட தொடர்புல இருக்கிறங்கிற விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போனதுனாலதான் அவ என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருக்கான்னு இந்த ஆளு சொல்றாரு. ஆட பாவிங்களா, எங்க இருந்துடா இப்படி எனக்குன்னு டிசைனான பிரச்சனையெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்கன்னு கேட்டு ஹீரோயின் மண்டை காஞ்சி போயிடுறாங்க. அப்புறம் ஆபீஸ்ல இருந்துட்டு இருக்க மத்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட இந்த கேஸ பத்தி சொல்லும்போது, ஆமா அவங்க குழந்தையோட ஃபியூச்சருக்காக என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு கேட்கவும், யூஜினும் சரி அவரோட ஒய்ஃபும் சரி குழந்தைய பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க.
அதுக்கு தான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. யார் இந்த காலத்துல பெரியவங்க சொல்றதெல்லாம் கேக்குறாங்கன்னு ஒரு ஸ்டாஃப் சொல்ல, நம்ம மிஸ்டர் காங்கும் ஹான்சோக்காவும் அவங்களையே குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஐயோ, நான் உங்களை சொல்லல. பொதுவா இந்த சின்ன பசங்களாம் ரொம்ப அவசரப்படுறாங்களே, அவங்கள தான் சொன்னேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு அந்த ஸ்டாஃப் கண்ணீர் விடாத குறையா மன்னிப்பு கேக்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஹான்சோக்கா ரொம்ப ஹர்ட் ஆகி ஹீரோயின் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது, ஏ பொண்டாட்டி, இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க? ஓகே சீக்கிரமா வாங்க, நான் எல்லாருக்காகவும் ஸ்பெஷலான மீல்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன்னு சொல்லி மிஸ்டர் காங் கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க நம்ம ஹீரோயினமோ எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப ரிலாக்ஸா ஜாலியா உட்காந்து சாப்பிடுறத பார்க்கும்போது, ஒருவேளை நைட் இவன் எதுனா சரக்கடிச்சிட்டு உளறி இருப்பானோ. சரி, எதுவா இருந்தாலும் நாம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவனை கூப்பிட்டு பேசலான்னு ஹீரோயின் பிளான் பண்ணிட்டு இருக்கச்ச, மிஸ்டர் காங் அவளை பார்த்துட்டு, ஏன் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க? உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, அதெல்லாம் இல்ல, நேத்து நைட்டே நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோன்னு ஹீரோ சொல்ல, நேத்து நைட்டு நம்ம ஆளு சரக்கெல்லாம் அடிக்கல, நல்லா தெளிவா நிதானமா தான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு புரியுது. வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ நைட்டு தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கச்ச ஹீரோயின் கால் பண்ணி, டேய் பண்ணாட பக்கி புறம்போக்கு பயலே, எப்படா உனக்கு என் கூட பிரேக்கப் பண்ணிட்டு போக மனசு வந்தது? பட் ஸ்டில் நான் உன்னை இன்னும் லவ் பண்ணிட்டு தாண்டா இருக்கேன்னு பயங்கரமா சரக்கடிச்சிட்டு ஃபீல் பண்ணவும் நம்ம ஹீரோ குற்ற உணர்ச்சியில காலை கட் பண்ணிடுறான். அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்து தன்னோட மொபைல செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு நைட் அவ பண்ண சம்பவங்கள்லாம் ஞாபகம் வருது. ஸோ ரொம்ப ஆக்வர்ட் ஆகி ஆஃபீஸுக்கு போறா. பட் நம்ம ஹீரோயினமோ எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கூலா ரிலாக்ஸா இருக்கிறதுனால ரொம்ப டென்ஷன் ஆகி திரும்ப சரக்கடிச்சிட்டு நைட் அவனுக்கு கால் பண்ணவும், இந்த டைம் நம்ம ஹீரோ உஷாராகி காலை கட் பண்ணிடுறான். அதுவே இங்க நம்ம மிஸ்டர் காங் ஹான்சோக்காவை செக்கப்க்கு கூட்டிட்டு போகும்போது, நம்ம குழந்தைக்கு ஒரு நிக்நேம் வைக்கலாம், இப்போதுல இருந்து நாம அந்த பேரை சொல்லி கூப்பிட்டோம்னா கண்டிப்பா பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம குழந்தை நம்ம சொல்றதை ஈஸியா புரிஞ்சுப்பான், நம்மளாலையுமே அவன் கூட ரொம்ப சூப்பரா கம்யூனிகேட் பண்ண முடியும்னு சொல்ல, ஹான்சோக்கா அதுக்கு சன்னு ஒரு பேர் சொல்றாங்க. வாவ், சன் ரொம்ப கியூட்டா இருக்கு, பேசாம நம்ம ஸ்டைலிஷா சனின்னு கூப்பிடலாமான்னு மிஸ்டர் காங் கேட்க, ஹான்சோக்கா ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ என் பையன் பேரு சனி காங்னு மிஸ்டர் காங் சொல்லவும் ஹான்சோக்காக்கு லைட்டா இரிட்டேட் ஆகிடுது. தென் டாக்டர் அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் நார்மலா தான் இருக்கு, நீங்களுமே ரொம்ப ஹெல்தியா இருக்கீங்க, சரி உங்க குழந்தைக்கு எதுனா நிக்நேம் வச்சிருந்தா சொல்லுங்க, அதை நான் இந்த சாட்ல எழுதிக்கிறேன்னு கேட்கவும் மிஸ்டர் காங் கம்பீரமா சனி காங்னு சொல்றாரு. ஹான்சோக்கா டென்ஷன் ஆகி, அது என்ன, அப்பா பேரு தான் குழந்தைங்க பேருக்கு பின்னால இருக்கணுமா, அம்மா பேர்லாம் இருக்க கூடாதான்னு கேட்டு பிரச்சனை பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் யூஜினோட ஒய்ஃபை மீட் பண்ணி, நீ உங்க குழந்தைக்கான கஸ்டடி எடுத்துக்கிட்டு அவனை நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நஷ்டேடா மாசம் 70,000 ரூபாய் தரதா உன் ஹஸ்பண்ட் ஒத்துருக்காரு. ஒருவேளை நீ முடியாதுன்னு சொல்லி குழந்தைக்கான கஸ்டடியை உன் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தா நீ தான் அவருக்கு மாசம் 70,000 ரூபாய் தர மாதிரி இருக்கும், என்ன இந்த டீலுக்கு ஓகேவான்னு ஹீரோயின் கேட்க, அது எப்படி, நம்ம நாட்டு சட்டப்படி டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆண் தான் பெண்ணுக்கான நஷ்டேட் கொடுக்கணும், எனக்கு அவன் காசும் வேணாம் அவன் குழந்தையும் வேணான்னு இந்த பொண்ணு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. ஓகேமா, நீயும் குழந்தை வேணான்னு சொல்ற, உன் ஹஸ்பண்டும் குழந்தை வேணான்னு சொல்றான், வேற வழி இல்ல, நாங்க அந்த குழந்தைய ஆர்ஃபனேஜ்ல தான் விடுற மாதிரி இருக்கும், அம்மா அப்பா இருந்துமே அந்த குழந்தை ஒரு அனாதை மாதிரி ஆர்ஃபனேஜ்ல வாழ்றது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கவும் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறா. என்ன இருந்தாலும் பெத்த தாயாச்சே, சோ தன்னோட குழந்தை அனாதை மாதிரி வாழ்றதுல விருப்பம் இல்லாத அந்த பொண்ணு கதறி கதறி அழவும் அவன் மனசை புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின், ஓகேமா நீ என்ன உன் ஹஸ்பண்டோட லாயரா பார்க்காத, ஒரு சாதாரண மனுஷியா பார்த்து உன் மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கத சொல்லு, உனக்கு உன் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்றதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு ஹீரோயின் கேட்க, அந்த பொண்ணு பளிச்சுன்னு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதுவரை நானும் என்னோட ஹஸ்பண்டும் எத்தனையோ தடவை சண்டை போட்டிருப்போம், ஏன் 2 டைம் டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சு கூட வாழ்ந்தோம், பட் எங்க 2 பேராலையுமே ஒருத்தரை பிரிஞ்சு இன்னொருத்தரால வாழ முடியாது, ஈவன் இப்ப எங்களுக்கு டிவோர்ஸ் ஆனா கூட இன்னும் கொஞ்ச நாளையில நாங்க 2 பேரும் திரும்ப ஒன்னா சேர்ந்து வாழ நிறையவே சான்சஸ் இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத டிவோர்ஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு அங்கேருந்து அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் யூஜினுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உங்க ஒய்ஃப் உங்க கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறாங்க, நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்க, அதெல்லாம் என்னால அவ கூட சேர்ந்து வாழ முடியாது, நாங்க 2 பேரும் பிரிஞ்சதாவே இருக்கட்டும், இதுக்கப்புறம் அவன் முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கண்ணா பின்னான்னு கத்துறான். சோ எப்படி நாம இவங்க 2 பேரையும் திரும்ப சேர்த்து வைக்கிறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆபீஸ்ல மிஸ்டர் சாங்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட யூஜினோட ஒய்ஃப் பத்தி விசாரிக்கவும், ஆமா மேடம், இவருக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு, ஏன்னா அவங்க பாக்குறதுக்கு இவரோட ஐடல் டைப் மாதிரி தெரியறாங்களாம், சோ எப்படியாவது உஷார் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு பக்கத்துல நிக்கிற பொண்ணு மாட்டி விட்டுறா. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிளாஷ் ஆகுறதுனால யூஜினோட ஒய்ஃபுக்கு மெசேஜ் அனுப்புற மாதிரி யூஜினுக்கே, இந்த மாதிரி எங்க ஆபீஸ்ல இருக்கிற ஒருத்தருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான், நீங்க பாக்குறதுக்கு அவரோட ஐடல் டைப் மாதிரி தெரியுறீங்களா, சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அவரை காண்டாக்ட் பண்ணி பேசுங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பவும், அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே கடுப்பாகி கால் பண்ற யூஜின், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களை எனக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்னு சொன்னா என் பொண்டாட்டிக்கு அடுத்த மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கீங்களா,
கண்டிப்பா என்னால இதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவன் பயங்கர பொசசிவ் ஆகி கண்ணா பின்னான்னு கத்தவும் நம்ம ஹீரோயின் இப்படி அவன் ஜெலஸ் ஆகுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தென் நம்ம ஹான்சு அக்கா குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கான பஞ்சாயத்தை பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறதுனால நீங்க எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் நாம வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு வரலான்னு சொல்லி அவங்கள ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறா. அங்க ஆல்ரெடி நம்ம மிஸ்டர் காங் தன்னோட சைட்ல இருக்கிற நியாயத்தை ஹீரோ கிட்டையும் சிஇஓ கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. என் குடும்பத்துல நான் மட்டும் தான் 5வது தலைமுறையில இருக்கிற ஒரே பையன். சோ என்னோட குழந்தைக்கு என் ஃபேமிலி நேம் தானே சர்நேமா இருக்கணும். ஆனா ஹான்சு அக்கா ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்காக நான் என்னோட கெரியரையே விட்டு கொடுக்க ரெடியா இருக்கேன். பட் இந்த சின்ன விஷயத்துல கூட அவங்க எனக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹான்சு அக்கா ஹீரோயின் கூட வரதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி, பிரெக்னெண்டா இருக்கும்போது சரக்கடிக்க கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் வந்தீங்க? என்ன எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா சரக்கடிக்கிறதுக்காக வந்தீங்களான்னு மிஸ்டர் காங் கேட்க, அது உனக்கு தேவையில்லை, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு ஹான்சு அக்கா சொல்ல, அப்படியெல்லாம் என்னால கண்டுக்காம இருக்க முடியாது. பிகாஸ் நீங்க என்னோட ஒய்ஃப், உங்க வயித்துக்குள்ள இருக்கிறது என்னோட குழந்தை, நீங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப முக்கியம்னு நம்ம மிஸ்டர் காங் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கச்ச கால் ஸ்லிப் ஆகி அப்படியே மாடிப்படியில இருந்து உருண்டு கீழே விழுந்துடுறாரு. என்னதான் அவர் மேல கோவமா இருந்தாலும் தன்னோட ஹஸ்பண்ட் ஆச்சே. ஹான்சு அக்கா பதறி போய் மிஸ்டர் காங்னு கத்திட்டே ஓடுறாங்க. கட் பண்ணா பொண்டாட்டி கிட்ட எகத்தாளம் பேசி செம்மையா அடி வாங்கின யூஜின் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி வர சொல்லி, மேடம் உங்க பேச்சை கேட்டுதானே நான் என் பொண்டாட்டி கூட சண்டை போட போனேன். அவ என்னன்னா எனக்கு அப்படி யாரையுமே தெரியாதுன்னு சொல்றா. நீங்க என்ன எங்க கிட்ட விளையாண்டீங்களா? சரி, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு புல்லானாலும் பொண்டாட்டி தான். கண்டிப்பா என்னாலலாம் அவ இல்லாம இருக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு டிவோர்ஸும் வேணாம், எதுவும் வேணாம். என் புள்ளையும் என் பொண்டாட்டியும் மட்டும் எனக்கு போதும்னு டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிடுறான். வாவ், வாட் அ கியூட் கப்பிள்ஸ். என்னதான் இவங்க 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டு பிரிஞ்சு போனாலும் கடைசியில ஒருத்தர் இன்னொருத்தரை விட்டு வாழ முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திரும்ப ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இதே மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை நமக்கும் கிடைக்காதான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்து வாழ்ந்த சந்தோஷமான மொமெண்ட் எல்லாம் நினைச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோ கால் பண்ணி மிஸ்டர் காங்குக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்காரு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாள்னு சொல்லவும் ஹீரோயின் டென்ஷன் ஆகி, ஓ அப்படியா, ரொம்ப நல்லது. பட் தயவு செஞ்சு திரும்ப நீ எனக்கு கால் பண்ணி பேசிடாத. ஏன்னா உன்னோட வாய்ஸ் கேட்கும் போது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு, அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. எப்படி உன்னால மட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி ரிலாக்ஸா இருக்க முடியுதுங்கிறது தான் எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா என்னால அந்த மாதிரி இருக்க முடியாது. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் முகத்துல முழிக்காதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஹீரோ ஒன்னும் ரிலாக்ஸா இல்ல. அவனுக்குமே நம்ம ஹீரோயினை விட்டு பிரிஞ்சிட்டோங்கிற வருத்தம் இருந்துட்டு தான் இருக்கு. பட் அவனோட சந்தோஷத்துக்காக ஹீரோயினோட சந்தோஷத்தை அவன் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர மிஸ்டர் காங்க பார்த்து குற்ற உணர்ச்சியில நம்ம ஹான்சு அக்கா, என்னங்க என்னங்க அது வந்துன்னு சொல்லவும், நீங்க எதுவும் சொல்ல வேணாம். இப்ப என்ன, குழந்தை பேருக்கு பின்னால உங்க பேரை சரணேமா வைக்கணும், அவ்வளவுதானே, ரொம்ப சிம்பிள். பிகாஸ் இப்ப நீங்க தான் நம்ம குழந்தைய சுமந்துட்டு இருக்கீங்க, நாளைக்கு நீங்க தான் அந்த குழந்தைய பேக்க போறீங்க. சோ உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன என் வீட்டுல என்ன திட்டுவாங்க, அவ்வளவுதான். எனக்கு என்னோட ஃபேமிலி முக்கியமா இல்ல நீங்களும் நம்ம குழந்தையும் முக்கியமானு கேட்டா கண்டிப்பா நான் உங்களையும் நம்ம குழந்தையும் தான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்க சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் மாடிப்படிக்கட்டுல இருந்து கீழே உருண்டு விழுந்தேன். அப்போ ஒரு வேளை நான் இறந்து போயிருந்தா நம்ம குழந்தைக்கு அப்பா இல்லாம போயிருக்கோம், நீங்க விதவையாகி இருப்பீங்க. என்னால அப்படியெல்லாம் உங்க 2 பேரையும் தவிக்க விட்டுட்டு போக முடியாது. அதனால நான் உடனே 1 பில்லியன் வான்க்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலான் இருக்கேன். சோ நான் ஃபியூச்சர்ல உயிரோட இல்லைனா கூட நீங்களும் நம்ம குழந்தையும் எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது, நிம்மதியா சந்தோஷமான வாழ்க்கை வாழணும், அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன்னு மிஸ்டர் காங் சொல்ல நம்ம ஹான்சு அக்கா பயங்கரமா எமோஷனல் ஆகி, என்ன மன்னிச்சிரு, நான் சில நேரங்கள்ல ரொம்ப செல்ஃபிஷா இருந்துட்டேன். பட் நீ எப்போதுமே என்னையும் நம்ம குழந்தையும் பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. இப்படிப்பட்ட ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சோ உன்னோட பேரே நம்ம குழந்தையோட சர்நேமா இருக்கட்டும்னு ஹான்சு அக்கா சொல்ல சந்தோஷம் தாங்க முடியாம நம்ம மிஸ்டர் காங் அவங்கள ஹக் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்றாரு. அதுக்கு ஹான்சு அக்கா மீ டூன்னு சொல்ல, மீ டூன்னு சொல்லாதீங்க, ஐ லவ் யூ டு ஹனின்னு சொல்லுங்க பாப்போன்னு மிஸ்டர் காங் கேட்க ஹான்சு அக்காவுமே ஃபர்ஸ்ட் டைமா மிஸ்டர் காங் கிட்ட ஐ லவ் யூ டு ஹனின்னு ரிப்ளை பண்றாங்க. கட் பண்ண அடுத்த நாள் ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோயின் என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கூலா மத்த எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டையும் இந்த மாதிரி யூஜினோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அவங்க 2 பேரும் திரும்ப ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லவும் எல்லா ஸ்டாஃப்ஸுமே ஹீரோயினுக்கு கங்க்ராட்ஸ் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பார்க்கும்போது ரொம்ப கில்ட்டியா இருக்கு. சோ உடனே சிஇஓ மீட் பண்ணி, சார் நான் இந்த மாசத்தோட வேலையை ரிசைன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல, ஏன்பா என்னாச்சு, உனக்கும் ஹீரோயினுக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு அவரு கேக்குறாரு. அதெல்லாம் இல்ல சார், இது என்னோட பர்சனல் ப்ராப்ளம். சோ நான் இந்த ஆபீஸை விட்டு போனா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும்னு ஹீரோ சொல்றான். ஏன் எதுக்காக என்ன காரணம்னு அவர் கேட்டப்போ நமக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை காட்டுறாங்க. ரீசெண்டா ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோ அடிக்கடி சைக்கியாட்ரிஸ்ட மீட் பண்ணிருப்பான். இதுல இருந்தே அவன் மென்டலி ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு இருக்காங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம்.
ஸோ சிஇஓ ஹீரோயினால தான் நீ இந்த முடிவு எடுத்திருக்கியான்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்ல, இது என்னோட பர்சனல் ப்ராப்ளம், என்ன ஏதுங்கிறதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ண போறதுதான்னு சொல்லிட்டு தன்னோட ஆஃபீஸ்க்குள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா அவன் மேல கேஸ் போட்டு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கவும், ஆட என்னடா இது இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறையான்னு சொல்லி பயங்கரமா அப்செட் ஆகிடுறான். தென் நம்ம சிஇஓ ஹீரோயின் கிட்ட உனக்கும் ஹீரோக்கும் என்னதான் பிரச்சனை, எதுக்காக நீங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்கவும், நான் உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் திரும்ப ஹீரோ கூட பேட்சப் பண்ணேன். பட் ஹீரோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு குழந்தை வேணான்னு சொல்லிட்டான். பட் எனக்கு குழந்தை வேணும், இந்த ஒரு காரணத்துக்காக தான் திரும்ப நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தன்னோட அம்மாக்கு கால் பண்ணி என்னதாமா உங்களுக்கு பிரச்சனை, ஏமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்கவும், அப்படி நான் என்ன உன்கிட்ட பெருசா கேட்டுட்டேன், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழன்னு தானே சொல்றேன், அது உனக்கு புரியலனா அப்புறம் எதுக்கு நான் உனக்கு அம்மாவா இருக்கணும், அதனாலதான் உன் மேல நான் கேஸ் போட்டிருக்கேன். சோ சின்ன வயசுல இருந்தே நான் உனக்கு செலவு பண்ண எல்லா காசும், அதாவது நீ வளர்றதுக்கு நான் செலவு பண்ண காசு, உடனே நான் ஸ்கூல் காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்காக செலவு பண்ண காசுன்னு சொல்லி மொத்தமா 5 பில்லியன் வான நீ எனக்கு கொடுத்தாகணும்னு அம்மா சொல்ல. ஓ நீங்க அப்படி வரீங்களா, நீங்களே இவ்ளோ கிரிமினலா யோசிக்கும் போது ஒரு லாயர்னா எனக்கு எவ்வளவு கிரிமினல் மைண்ட் இருக்கும், இப்ப நான் உங்க மேல கேஸ் போட போறேன், நீங்க தான் எனக்கு 10 பில்லியன் வான் நஷ்டஈடா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காலை கட் பண்ணிடுறான். அப்புறம் நம்ம சிஇஓ ஹீரோ கிட்ட பேச வரும்போது தான் அவனோட அம்மா அவன் மேல ஒரு பெரிய கேஸா போட்டிருக்காங்கிற விஷயம் தெரிய வந்து ஹீரோ கிட்ட இதை பத்தி கேட்கும்போது இது என்னோட ப்ராப்ளம், சோ நானே தனியா நின்று ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்லிடுறான். பட் நம்ம சிஇஓக்கு மனசு வரல. அதுவே இங்க நம்ம ஹீரோயினோட அம்மா அவளுக்கு கால் பண்ணி உன் கூட சேர்ந்து சாப்பிடுறதுக்காக நான் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்ணிருக்கேன், சீக்கிரமா வா பாப்பான்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஆர்வமா ஆசையா போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா பக்காவா பிளான் பண்ணி அவளுக்கே தெரியாம ஒரு பையனை பிளைண்ட் டேட்டிங்காக அனுப்பி வச்சிருக்காங்க. ஈவன் அந்த பையனுக்குமே இது பிளைண்ட் டேட்டிங்னு தெரியாது. எப்படி நம்ம ஹீரோயினோட அம்மா அவளை ஏமாத்தி இங்க அனுப்பி வச்சாங்களோ அதே மாதிரி அந்த பையனோட அம்மாவுமே ஏமாத்தி தான் இங்க இவன் அனுப்பி வச்சிருக்காங்க. இதனால டென்ஷன் ஆகுற நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மாவை மீட் பண்ணி என்ன காரியமா பண்ணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்க, நீ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும், குழந்தை குட்டி பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன்னு ஹீரோயினோட அம்மா சொல்ல, நான் தான் ஏற்கனவே ஒருத்தர் கூட டேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்க, யாரு ஹீரோ தானே, அன்னைக்கே நான் அவனை கூப்பிட்டு உன் கூட பிரேக்கப் பண்ண சொன்னேன், இன்னும் அவன் பிரேக்கப் பண்ணலையான்னு அம்மா கேக்குறாங்க. என்ன ஹீரோவை நீங்க மீட் பண்ணீங்களா, எப்போ எப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, நீயும் ஹீரோவும் திரும்ப டேட்டிங் பண்ணிட்டு இருக்கதா என்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்ன உடனே நான் ரொம்ப கோவப்பட்டு ஹீரோவை வீட்டுக்கு கூப்பிட்டு என் பொண்ணு கூட ஒழுங்கா பிரேக்கப் பண்ணிக்கோன்னு மிரட்டி அடிச்சு கூட பார்த்தேன். பட் அப்போ என்கிட்ட அவன் பிரேக்கப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இருந்தாலும் நான் அவனை விடாம ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ தன்னோட அம்மா சொல்லி தான் தன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு புரிய வருது. அம்மா நீங்க என்ன ரொம்ப டென்ஷன் பண்றீங்கம்மா, என்னோட வாழ்க்கையிலேயே இன்னைக்குதான் தடவையா ஏன் உங்களுக்கு நான் பொண்ணா பிறந்தேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லி திட்டிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வீட்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பேச தைரியம் இல்லாம ஹான்சோக்காக்கு கால் பண்ணும்போது அவங்க தன்னோட மாமியார் வீட்டு மக்கள் அதாவது மிஸ்டர் காங்கோட அம்மா அப்பாவை பார்க்க போறதுனால கண்டிப்பா இப்ப என்னால உன்கிட்ட சரியா பேச முடியாது, எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு காலையில ஆபீஸ்ல மீட் பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே தைரியத்தெல்லாம் வரவழைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, அப்போ நீ எங்க அம்மா சொன்னதுனாலதான் என் கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டியா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சுய புத்தியே இல்லையா, ஏன் அவங்க சொன்னதுனால நீ என்னை விட்டுட்டு போனன்னு கேட்கும்போது, இங்க பாரு நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது, எனக்குமே யோசிக்கிற தன்மை இருக்கு, நான் ஒன்னும் உங்க அம்மா சொன்னதுனால பிரேக்கப் பண்ணிட்டு போல, எனக்கு உன் கூட பிரேக்கப் பண்ணணும்னு தோணுச்சு, அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் உன்னை விட்டுட்டு போனேன்னு ஹீரோ சொல்றான். ஓகே நான் உனக்கு வேணாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாலிடான ரீசன் சொல்லுன்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அக்கா விடாம கால் பண்ணிட்டே இருக்கவும் நம்ம ஆளு கட் பண்ணிடுறான். டே இங்க பாருடா தம்பி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா உன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்க போறாங்க, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், சீக்கிரமா எனக்கு கால் பண்ணுன்னு அக்கா கிட்ட இருந்து மெசேஜ் வரவும் டென்ஷன் ஆகி நம்ம ஆளு போனை தூக்கி போட்டுறான். ஏன் என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்க, ஒன்னும் இல்லன்னு ஹீரோ சொல்ல, அப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுன்னு ஹீரோயின் கேட்கும்போது, இங்க பாரு ஏற்கனவே எனக்கும் எங்க அம்மாக்கும் நடுவுல 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்ப நீ வேற வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோ அப்செட்டா இருக்கும் போதெல்லாம் ஹீரோயின் அவனுக்கு ஆறுதல் சொன்ன மொமெண்ட் எல்லாம் நினைச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி, நானா உன்னை தேடி தேடி வந்து காதலிச்சதுனால தானே இப்படி நீ என்ன வேண்டாம் வேண்டான்னு விரட்டி அடிக்கிற, ஒரு நாள் இல்லைனில் ஒரு நாள் கண்டிப்பா நீ என்னோட அருமையை புரிஞ்சுப்பன்னு சொல்லி அங்க இருந்து வெளியில வரும்போது, இவ்ளோ நேரமா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டுட்டு இருந்த நம்ம சிஇஓ என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலா, வாமா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ மேல அவங்க அம்மா இவ்ளோ பெரிய கேஸ் போட்டிருக்காங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. என்ன சார் இதெல்லாம், இப்படி கூட கேஸ் போடலாமான்னு கேட்க,
நம்ம நாட்டு சட்டத்துல அதுக்கான இடம் இருக்கு. ஒரு வேளை இந்த கேஸுக்கான எலிஜிபிலிட்டி இல்லனா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பட் ஹீரோவோட அம்மா பெரிய ஆளுங்கிறதுனால இந்த கேஸ்ல வின் பண்ண எவ்வளோ பெரிய லாயரை இறக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா நம்ம ஹீரோவை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. பத்தாதுக்கு நம்ம கம்பெனியை விட்டு போக போறதாவுமே சொல்லிட்டு இருக்கான். இன்கேஸ் அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டானா அவன் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவனே ஒரு வாயில்லா பூச்சி. சோ தேவையில்லாம பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட போறான். எனக்கு அவனை நினைச்சாலே ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சிஇஓ சொல்ல, இந்த ப்ராப்ளம்ல இருந்து ஹீரோவை காப்பாத்த வேற ஏதாவது வழி இருக்கான்னு ஹீரோயின் கேட்க, இருக்கு. அதுக்கு நீ நம்ம கம்பெனியை விட்டு வெளியில போகணும், அதாவது ரிசைன் பண்ணிட்டு போகணும். நீ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான லாயர், உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ நீ எந்த கம்பெனிக்கு போனாலும் பொழைச்சுப்ப. பட் நம்ம ஹீரோ அப்படி இல்ல. உன்னை ஃபேஸ் பண்ண பயந்துகிட்டு இந்த வேலையே வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு போறதா சொல்லிட்டு இருக்கான். அப்படி இருக்க ஒருத்தனால எப்படி வெளியில போய் பொழைக்க முடியும்? கண்டிப்பா சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்னமா ஆயிடுவான். உன்கிட்ட நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறமா, ஹீரோ இந்த கம்பெனில இருக்கட்டும், நீ வேணும்னா வேற ஏதாவது கம்பெனில வேலைக்கு ட்ரை பண்ண முடியுமான்னு சிஇஓ ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறாரு. அவளுமே நம்ம ஹீரோவோட ஃபியூச்சருக்காக இந்த விஷயத்த பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறா. தென் நம்ம ஹீரோ சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங் போறான். அதாவது இத்தனை நாளா மருந்து மாத்திரை சாப்பிட்டே இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வந்துடலான்னு ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பான். பட் அது எதுவுமே வேலைக்கு ஆகாததுனாலதான் இப்ப டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ண வந்திருக்கான். நீங்க எப்போத்துல இருந்து அளவுக்கு அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளானீங்கன்னு டாக்டர் கேட்க, நான் கிட்டத்தட்ட 5 தடவைக்கு மேல என் ஒய்ஃப் கூட பிரேக்கப் பண்ணி திரும்ப ஒன்னா சேர்ந்தேன். ஆனா லாஸ்டா அவ பேசின ஒரு சில வார்த்தைகள் என் மனசை பயங்கரமா பாதிச்சிருச்சுன்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ அம்மாவோட லாயர் அவங்களுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உங்க பையன் உங்களுக்கு அகேன்ஸ்டா 10 மில்லியன் வான் நஷ்டஈடா கேட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காருன்னு சொல்லவும், என்ன தெரியும் தான் அந்த புறம்போக்கு பையன் எனக்கு எதிராக இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பான். நீங்க 5 மில்லியன் வான 20 மில்லியன் வானா டபுள் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கதை கேட்டுற ஹீரோவோட அக்கா உஷாராகி அவனை வான் பண்றதுக்காக அம்மா கிட்ட, நீங்க பாப்பாவை பாத்துக்கங்க, நான் என்னோட பேக உள்ளேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வரேன்னு சொல்லி தனியா வந்துடுறாங்க. இந்த கேப்ல இந்த குட்டி பாப்பா தான் விளையாண்டுட்டு இருந்த பாலை கீழே போட்டுறவும் அதை எடுக்கிறதுக்காக ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு பெரிய கார் வருது. அதை பார்த்து நம்ம ஹீரோவோட அம்மா ஷாக் ஆகி பாப்பான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அவ்வளவுதான், டமால்னு ஒரு பயங்கரமான சத்தம். கட் பண்ணா நம்ம ஹீரோவோட அக்கா ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எங்க அம்மாக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் என் தம்பியோட மொபைலுக்கு எத்தனையோ தடவை கால் பண்ணிட்டேன். பட் அவன் என்னையும் எங்க அம்மா நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கான் போல. சோ நீ விஷயத்தை அவன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி சீக்கிரமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாமான்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட சொல்றா. அவன் ரொம்பவே பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு, சரி நீ கார் ஓட்ட வேணா, நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு ஹீரோயின் நம்ம ஹீரோவை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அக்கா கிட்ட விசாரிக்கும் போது அம்மாவோட பிரெயினுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இன்னும் அவங்க 6 மணி நேரத்துக்குள்ள கான்சியஸ்க்கு வரலனா அவங்க லைஃப் லாங் கோமால இருக்க வேண்டியதான்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கவலைப்படுறான். அவனுக்கு துணையா நம்ம ஹீரோயினுமே அங்க இருக்கிறதுனால, நான் உன்னை இவ்ளோ விரட்டி அடிச்சதுக்கு அப்புறம் கூட நீயே என்கிட்ட ரொம்பவே நல்ல முறையில நடந்துக்கிறேன்னு ஹீரோ கேட்க, இப்போ இல்லைனாலும் ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா தானே இருந்தோம். சோ ஃபேமிலியை சேர்ந்தவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்னு ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியல. ரொம்ப அமைதியா இருக்கவும், நமக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்ல வேளை நாம பிரிஞ்சிட்டோம்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பட் அந்த டிவோர்ஸுக்கான காரணம் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், ஏன்டா உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை நான் மிஸ் பண்ணேன்னு நினைச்சு பல டைம் வருத்தப்பட்டிருக்கேன். ஏன் இப்ப கூட வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். அதுக்காக காலம் ஃபுல்லா நடக்காத விஷயத்த பத்தி நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்க முடியுமா? முடியாதுல. அதுக்குதான் நம்ம வாழ்க்கையை நாமளே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க முயற்சி பண்ணணும். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. நீ மனசு விட்டு உங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசு. கண்டிப்பா அவங்களுமே மனசு இறங்கி வருவாங்க. இன்னும் எதுக்காக நீ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க? காலங்கள் கடந்துட்டு இருக்கு. சீக்கிரமா டைம் முடியறதுக்குள்ள உங்க அம்மா கிட்ட நீ பேசுன்னு ஹீரோயின் சொல்லவும், நானுமே அவங்க கிட்ட பல டைம் பேசலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா நான் ஒரு வார்த்தை பேசினா எங்க அம்மா பதிலுக்கு 10 வார்த்தை பேசுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அவங்க கூட அவ்வளவா பேசுறது இல்ல. பட் இப்ப அவங்க என் கூட பேசுற நிலைமையிலயும் இல்ல, நான் சொல்றத கேக்குற நிலைமையிலயும் இல்ல. என்ன இருந்தாலும் அவங்க என்னோட அம்மா, நான் அவங்க கூட பேசிதான் ஆகணும்னு ஹீரோ சொல்ல, ஓகே நீ பேசு, நான் கிளம்புறேன். ஒருவேளை உங்க அம்மா கண் விழிச்சிட்டா மறக்காம எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பும் போது ஹீரோ கூப்பிடவும், என்ன நன்றி சொல்ல போறியான்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோ அமைதியாவே இருக்கான். சரி பாத்துக்கோ, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. அம்மா ப்ளீஸ்மா கண் விழிச்சு பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். தயவு செஞ்சு எழுந்திரிச்சு உட்காருங்க. நீங்க எங்க 3 பேருக்காக தான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டீங்கிறத நான் புரிஞ்சுக்காம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். மத்த குழந்தைங்க மாதிரி என்னால சந்தோஷமா வெளியில போய் விளையாட முடியலன்னு சொல்லி உங்க மேல நிறைய தடவை நான் கோவப்பட்டிருக்கேன். அதனோட விளைவா என்னோட அலட்சியத்தினாலதான் நம்ம குட்டி தங்கச்சி இறந்து போனா. தயவு செஞ்சு அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை புரிஞ்சுக்காம எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கதறி கதறி அளவும் நம்ம ஹீரோவோட அம்மா கான்சியஸுக்கு வந்து, டேய் நான் பெத்த முட்டா பயலே, உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கடவுள் கூப்பிட்டாரு, உன் குட்டி தங்கச்சி போயிட்டா, அவ்வளவுதான். நீ எதை நினைச்சும் வருத்தப்பட்டு இருக்காத.
நான் நீங்க 3 பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப கஷ்டப்பட்டுடுமே இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தான் எனக்கு முக்கியம்னு அம்மா சொல்ல, அம்மா நீங்க கான்ஷியஸுக்கு வந்துட்டீங்களாமா? இது எத்தனை விரல்னு சொல்லுங்க பாப்போன்னு ஹீரோ கேட்க, ஹீரோவோட அம்மா கரெக்டா அவனோட கண்ணை தொடச்சு விட்டுட்டு, மகனே இங்க வான்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்றாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ நடந்த எல்லா விஷயங்களையும் சிஇஓ கிட்ட சொல்லி, எங்க அம்மா என் மேல கொடுத்திருந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஈவன் நானும் இதே கம்பெனில வேலை பார்க்க முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லவும், இட்ஸ் டூ லேட் கண்ணா. நீ இந்த கம்பெனில வேலை பார்க்கணுங்கிறதுக்காக ஹீரோயின் தன்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டான்னு சிஇஓ சொல்ல, நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகிடுறான். தென் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல நம்ம ஹான்சு அக்கா வயித்துக்குள்ள இருந்துட்டு இருக்கிறது ஆம்பளை புள்ளன்னு தெரிஞ்சதுமே மிஸ்டர் காங் சந்தோஷம் தாங்க முடியாம எல்லாருக்கு முன்னாலையும் ஹான்சு அக்காவை பயங்கரமா கொஞ்சிறாரு. பத்தாததுக்கு அவங்கள பார்த்து அக்கா நீங்க நாளாக ரொம்ப அழகாயிட்டே போயிட்டு இருக்கீங்க, அதுக்கான ரகசியம் என்னங்கறத நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, ஹான்சு அக்காக்கே ரொம்ப வெக்கமா வந்துடுது. டேய் புருஷா தயவு செஞ்சு வாய மூடுறா, ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற, எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு சொல்லி அவங்களே ரொம்ப கூச்சப்படுறாங்க. அப்போ அவரோட அப்பா கால் பண்ணி, மைசன் மருமக பிள்ளை எப்படி இருக்கா, அவளுக்காக நான் நாட்டு மருந்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், சீக்கிரமா வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போன்னு சொல்லவும் அவருமே கிளம்புறாரு. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயின், அக்கா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஒரு சைடு உங்க புருஷன் உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்குன்னு தாங்குறாரு, இன்னொரு சைடு உங்க மாமியார் வீட்டு ஆளுங்க உங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா அக்கறையா பாத்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கை கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லவும், ஏன் உனக்கு என்ன குறைச்சல், நான் லைஃப்ல சக்சஸ் ஆகிட்டேனா நீ கெரியர்ல சக்சஸ் ஆகிட்ட, இப்ப நீ எவ்வளவு பெரிய லாயர்னு தெரியுமா, உன்கிட்ட பிரச்சனையை டீல் பண்ணணுங்கிறதுக்காக நீ நான் போட்டி போட்டு கிளைண்ட்ஸ் எல்லாம் வராங்க, முக்கியமா நீ டிவி ஷோஸ்லாம் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகிட்ட, அப்படின்னு பார்த்தா என்னை விட நீ தான் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலின்னு ஒருத்தர் மாத்தி இன்னொருத்தர புகழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்லி அவளை மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வரான். நீங்க இந்த ஆபீஸை விட்டு போக போறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? ஆமா உண்மைதான், நேத்து தான் நான் டிசைட் பண்ணேன். என்ன காரணத்துக்காக நீங்க ரிசைன் பண்றீங்கங்கறத நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியில போய் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சிஇஓ பயங்கரமா ஃபீல் பண்ணாரு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த முடிவெடுத்தேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்போ ஒருவேளை நான் இந்த ஆபீஸை விட்டு போகலனா நீங்களும் இங்கே தானே இருப்பீங்க, அதுக்கு எதனா சான்ஸ் இருக்கான்னு ஹீரோ கேக்குறாரு. இல்ல நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை நீயும் நானும் திரும்ப ஒன்னா சேர்ந்து இதே ஆபீஸ்ல வேலை பார்த்தோம்னா கண்டிப்பா நிறைய நேரங்கள்ல நாம ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் நாம அன்னீசியா ஃபீல் பண்ண கூடாதுன்னா அதுக்கு நாம 2 பேரும் பிரிஞ்சாகணும்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவுமே தன்னோட கஷ்டம் கவலை வருத்தம் துக்கம் எதையும் வெளியில காட்டிக்காம, ஆமா நீங்க சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும்னு நம்ம ஹீரோயின் எடுத்த இந்த முடிவுக்கு ஓகேன்னு ரிப்ளை பண்ணிடுறான். இருந்தாலும் மனசு கேட்காம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டின்னருக்கு போலாமான்னு ஹீரோ கேட்க, இல்ல நான் பிஸியா இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ நாளைக்குமே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்போ நாளான்னைக்குன்னு ஹீரோ கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே யோசிக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகா ரெடியாகி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா. ஈவன் நம்ம ஹீரோவுமே ஹேண்ட்ஸமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கார்ல எங்கேயோ போறான். ஹப்பா ஒரு வழியா எப்படியோ ஹீரோவும் ஹீரோயினும் சேர போறாங்கன்னு நாம நினைப்போம். பட் இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்ம ஹீரோயின் தான் அம்மா கூட சேர்ந்து டின்னர் சாப்பிடுறதுக்காக ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. அதுவே நம்ம ஹீரோ சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங்காக போயிருக்கான். வழக்கம் போல நம்ம ஹீரோயினோட அம்மா அவங்க அரேஞ்ச் பண்ண பிளைண்ட் டேட்டிங்க்கு போக சொல்லவும், இல்லங்கம்மா என்னால கண்டிப்பா முடியாது, நான் இன்னும் அந்த பிரேக்கப்ல இருந்தே மீண்டு வெளியில வரல, அப்படி இருக்கச்ச எப்படி என்னால ஒருத்தர் கூட டேட்டிங்க்கு போக முடியும், முக்கியமா எனக்கு இன்னும் காதல்னாலே என்னன்னு தெரியல, இதுல எப்படி நான் ஒருத்தரை காதலிச்சு அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும், எங்க கல்யாணம் ஆகாம குழந்தை குட்டி பெத்துக்காம கடைசி வரைக்கும் தனியாவே இருந்து செத்துருவோமோன்னு எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு, அதுக்குன்னு காதல்னா என்னன்னு தெரியாமலே என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, கண்டிப்பா என்னால முடியாதுமான்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் இத்தனை வருஷமா வேலை பார்த்த இந்த ஆபீஸை விட்டு நாம போக போறோம்னு சொல்லி பயங்கரமா எமோஷனல் ஆகி தன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம மிஸ்டர் காங்குக்கும் ஹான்சு அக்காக்கும் மேரேஜ் ஆக போறதுனால ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்றாங்க. சிஇஓ மேடம் அவங்க 2 பேரையும் பயங்கரமா வாழ்த்தி, கஷ்டமோ சந்தோஷமோ கவலையோ துக்கமோ எதுவா இருந்தாலும் நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா அதை கிராஸ் பண்ணி வரணும், எக்காரணத்தை கொண்டும் டிவோர்ஸ் கேட்டு நம்ம கம்பெனிக்கே வந்துடாதீங்கன்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அந்த பார்ட்டியில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் பார்க்கும்போது இன்னொருத்தர் பார்க்காதப்போ மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. தென் நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரு முக்கியமான ஷூட்டிங் இருக்குன்னு அங்கே இருந்து கிளம்புறதை நோட் பண்ற நம்ம ஹீரோ பின்னாலேயே ஓடி வந்து, நாளைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வர மாட்டீங்களா, சரி இன்னைக்கு நான் உங்க கூட வந்து வழி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லவும் ஹீரோயினுமே வாங்கன்னு கூப்பிடுறா. ஓகே நெக்ஸ்ட் என்ன பிளான்னு ஹீரோ கேட்க, எனக்கு நிறைய கம்பெனில இருந்து வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கு, சோ நான் ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணா கூட கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிரும். சரி இப்ப நீங்க உங்க அம்மா கூட சேர்ந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு ஹீரோயின் கேக்குறாங்க.
யா ஃபைன், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஈவன் என் அக்கா குழந்தைங்கள நான் தான் பாத்துக்கிறேன், எனக்கு நேரம் போறதே தெரியல. நான் என் ஃபேமிலி கூட இப்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லவும் ஹீரோயினுமே சந்தோஷப்படுறாங்க. ஓகே, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எப்ப மீட் பண்ணலான்னு ஹீரோ கேக்குறான். 2 பேரோட மனசுக்குள்ளயுமே நம்ம 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர் ஆக கூடாது, திரும்ப சேர்ந்துதான் வாழணும், திரும்ப சேர்ந்து வாழணும், என்ன போக வேண்டான்னு சொல்லுன்னு ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. அதுவே நம்ம ஹீரோ தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதன்னு நினைக்கிறான். ஆனா 2 பேருமே வாயை திறந்து அவங்க மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்க காதலை வெளிப்படையா சொல்ல தயங்குறாங்க. பட் சிச்சுவேஷன் காரணமா மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்க காதலை வெளியில சொல்ல முடியாம நம்ம ஹீரோயின் 2 பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த சீரீஸுமே முடியுது. ஆக்சுவலா இதை ஒரு சேட் எண்டிங்னு சொல்ல முடியாது, பிகாஸ் ரியாலிட்டி இதுதான். என்னதான் பிரிஞ்சு போன கப்பிள்ஸ் திரும்ப ஒன்னா சேர்ந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்களால சந்தோஷமா வாழ முடியாது. மேபி நீங்க ஒரு கேட்ராமா வாட்சிங் பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, அதாவது இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த சீரீஸ் உங்களுக்கானது கிடையாது. இதுக்கு முன்ன நான் நிறைய சீரீஸ் பார்த்திருக்கேன், நிறைய ஜோனர்ஸ்ல பார்த்திருக்கேன். எனக்கு எப்படிப்பட்ட கதையா இருந்தாலுமே பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரீஸ் ஒரு மஸ்ட் வாட்ச் சீரீஸ். வழக்கமா இதுவரை நாம ஹீரோயின் மீட் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சண்டை வரும், கஷ்டப்படுவாங்க, திரும்ப ஒன்னா சேருவாங்க, இதுதான் ஹாப்பி எண்டிங்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இந்த சீரீஸ் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஒண்ணு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வர எல்லா பிரச்சனைகளையும் இந்த சீரீஸோட ஒரு எபிசோட்லயுமே ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இது ஒர்த் டு வாட்ச் தான். பட் எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கம்மி. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலயும் ஒருத்தர் இன்னொருத்தரை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்கிறத இந்த சீரீஸ்ல ரொம்பவே அழகா காட்டியிருந்தாங்க. ஓகே, அவ்வளவுதான், இதோட இந்த சீரீஸுமே முடியுது. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா ஒரு கியூட்டான சைனீஸ் டிராமாவோட மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.